இவ்வளவு பெரிய மெகா வெற்றியை என்டிஏ பெறுவதற்கு என்ன காரணம்? என்டிஏவினுடைய ஒற்றுமை, நரேட்டிவ் வர்சஸ் வீக்னஸ் ஆஃப் மகா கட்பந்தன். எஸ்சி டாமினேட்டட் கிளஸ்டர்ல டாமினேட் பண்ணிருக்காங்க கம்ப்ளீட்டா. என்ன சொல்றதுன்னா, இது வந்து ஹிஸ்டாரிக் விக்டரி. மல்லாவை நீங்க டெபுட்டி சிஎம் அனௌன்ஸ் பண்ணது அசாவுதீன் ஓவைசி சூப்பரா யூஸ் பண்ணிருக்காரு. ஹரியானால போய் ஜிலேபி பத்தி பேசினாரு, பீகாருக்கு வந்தாரு, ஜாங்கிரி போட்டாரு, நீச்சல் அடிச்சாரு, மீனை பிடிச்சாரு, பைக் ஓட்டினாரு. இதுக்கெல்லாம் ஓட்டு போடுவானா சார்? கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. பீகாரில் பெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது என்டிஏ. ஒரு பேட்டியில் 160க்கு குறையாமல் ஜெயிப்போம் என்று கூறியிருந்தார் அமித்ஷா. ஆனால் 202 தொகுதிகளில் வென்றிருக்கிறது என்டிஏ. 101 தொகுதிகளில் போட்டியிட்டு 89 தொகுதிகளில் வெற்றி பெற்று பீகார் தேர்தல் வரலாற்றில் முதன்முறையாக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கிறது பிஜேபி. அந்த கட்சியின் ஸ்ட்ரைக் ரேட் 88.1%. பீகார் தேர்தல் முடிவுகள் குறித்து விவாதிக்க கருத்து கணிப்பு நிபுணர் ஜேவிசி ஸ்ரீராம் காணொலி மூலம் டெல்லியிலிருந்து பங்கேற்கிறார். வணக்கம் ஸ்ரீராம். வணக்கம் சார். முதல்ல ஸ்ரீராம், உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். இது ரொம்ப நீங்க பிரமாதமாகவும் அக்யூரேட்டாவும் ப்ரிடிக்ட் பண்ணியிருந்ததுல ஹேட்ரிக் அடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மகாராஷ்டிரா, அதுக்கப்புறம் டெல்லி, அதை தொடர்ந்து இப்போ பீகார். இல்ல, நீங்க ஏற்கனவே ஒரு சொல்லியிருந்தீங்க, பீகார்ல வந்து 135ல இருந்து 150 வரைக்கும் ஜெயிக்கும். ஆனா த்ரெஷோல்டு பாயிண்ட்ங்கிறது 157. ஒருவேளை 157 சீட்டுக்கு மேல போச்சுன்னா அப்புறம் லிமிட்டே இருக்காது, எதுவுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, அது போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ 202 தொகுதிகள்ல என்டிஏ வென்று இருக்கிறது. இதே போல போல் டைரி அப்படிங்கிற அமைப்பு நடத்தின எக்ஸிட் போல்ல 184 முதல் 299 தொகுதிகள் வரை என்டிஏ ஜெயிக்கும் என்று கூறப்பட்டிருந்தது. 2020ல வெறும் 11,150 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்று ஆட்சி அமைத்த என்டிஏ இந்த முறை 45 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஆட்சி அமைக்க இருக்கிறது. இவ்வளவு பெரிய மெகா வெற்றியை என்டிஏ பெறுவதற்கு என்ன காரணம்? வணக்கம் சார். அதாவது முதல்ல நான் சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு, நாம பார்த்ததுதான், ஒன்று என்டிஏ கூட்டணியில இருந்த பலம், இரண்டாவது மகா கட்பந்தன்ல இருக்கிற பலவீனம், ஒற்றுமை. அதாவது இந்த பஞ்ச பாண்டவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பஞ்ச பாண்டவர்கள் வந்து நமக்கு 2 பேர் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு நமக்கு நல்லா தெரியும். ஒருத்தர் வந்து நல்ல ஓட் டிரான்ஸ்ஃபர் பண்றாருன்னு நமக்கு தெரியும். அதாவது பிஜேபி, ஜனதா தள் 2 பேரும் ரொம்ப நல்லா பண்றாங்கன்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா வந்து ஓட் டிரான்ஸ்ஃபர் பண்றாங்கன்னு தெரியும். நம்ம வந்து கணிக்க முடியாத ஒன்று என்னன்னா, HAMS எல்ஜேபி, பர்டிகுலர்லி எல்ஜேபி என்ன ஸ்ட்ரைக் ரேட் சார். அதாவது எல்லாரும் நினைச்சாங்க சிராக் பாஸ்வான் வந்து ஏன்னா கொடுத்த தொகுதிகளும் கஷ்டமான தொகுதிகள். நீங்களே என்கிட்ட பேசுறப்போ, அதாவது மகா கட்பந்தன்ல காங்கிரஸ் எப்படி சுமையோ அது போல இங்க வந்து சிராக் பாஸ்வான் ஒருவேளை என்டிஏ தோற்றதுன்னா அதுக்கு காரணமாக சிராக் பாஸ்வான் இருப்பார் அப்படின்னு கூட யூகத்தை வெளியிட்டு இருந்தீங்க. ஆமா, அதாவது என்ன, அவர் கொடுக்கப்பட்ட தொகுதிகள் அந்த மாதிரி தொகுதிகள். அல்லவுலின்னு ஒரு தொகுதி இருக்கு, அங்க அவர் நின்றுக்கணும், அது பக்கத்து தொகுதி கொடுக்குறாங்க. சிபிஐஎம்மோட ஸ்ட்ராங் கோர்ட்டான பாலிகஞ்ச் அந்த சீட் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி அவருக்கு கொடுக்கப்பட்ட தொகுதிகள் எல்லாமே, அவங்க கண்டெஸ்ட் பண்ற தொகுதிகள் எல்லாமே ரொம்ப கஷ்டமான தொகுதிகள். அதனாலதான் உங்களுக்கு சொன்னேன், இந்த 157ங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதாவது ஒரு 20ல இருந்து 30 தொகுதிகள் வர ஜெயிக்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா அதெல்லாம ஸ்விங் பண்ணிட்டாங்கன்னா, நான் வந்து ஐ திங்க் நவம்பர் 1ஆம் தேதிக்கு போட்டேன்னு நினைக்கிறேன். சீட் நம்பர் 12 நர்கட்டியான் தொகுதி. இந்த நர்கட்டியா தொகுதியில 47% யாதவர்களும் முஸ்லிமும் இருக்காங்க. அதாவது முஸ்லிம் எம்எல்ஏ ஃப்ரம் ஆர்ஜேடி ஷமீன் அகமத். நான் போடவே செஞ்சேன். அதாவது ஜேடியு இந்த தொகுதியில வந்து ஜஸ்ட் 7,668 வாக்குகள் வித்தியாசம் தான் தோத்தாங்க. ஆனா 47% யாதவர்களும் முஸ்லிமும் இருக்கிற தொகுதி. இந்த இடத்துல தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளரால பிரீச் பண்ண முடியுமா? பண்ணால், இன்ஃபேக்ட் ட்வீட்டே போட்டேன், அது பண்ணா
சுனாமி, லேண்ட்ஸ்லைடு. ஆனா பண்ண முடியுமான்னு கேட்டா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதான் முக்கியம். ஸோ இது அதற்கு பிறகு என்னன்னா வந்து இது இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எஸ்சி வந்து இங்க வந்து ஒரு 10% இருக்காங்க எஸ்சி இங்க. அந்த எஸ்சி ஓட்டு வந்தாதான் என்டிஏவால ஜெயிக்க முடியும். எஸ்சி ஓட்டு வந்தது. அங்கதான் சிராக் பாஸ்வானும் ஜிதின் மாஞ்சியும் இருக்காங்க. எஸ்சி டாமினேட்டட் கிளஸ்டர்ல டாமினேட் பண்ணிருக்காங்க கம்ப்ளீட்டா. இது வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா இது வந்து ஹிஸ்டாரிக் விக்டரி. ஏன்னா நேற்றுக்கு நாங்கள் வந்து டைம்ஸ் நோல பேசிக்கிட்டு இருக்கும்போது ராத்திரி கடைசி ஷோவில் நான் பேசும்போது சொன்னேன், அதாவது இருக்கிறதுலையே ஏழை மக்கள் தலித்துகள் வந்து ரொம்ப ஏழையா இருக்கிறது பீகார்ல. அவங்களுக்கு வந்து ரேஷன் கொடுத்து, அவங்களுக்கு கழிவறை கட்டி கொடுத்து, எல்பிஜி கேஸ் கொடுத்து, அதே மாதிரி இப்போ 10,000 ரூபாயும் கொடுக்கறதுங்கிறது அது ஒரு பெரிய விஷயமா ஆயிருக்கு. அதனுடைய மேக்னிடியூட நம்மளால கரெக்டா வந்து அசஸ் பண்ண முடியல. அசஸ் பண்ணியிருந்தோம்னா நம்ம 157 மேலேயே கோட் பண்ணிருப்போம். ஒரு 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 தயக்கம் தான். அதே மாதிரி நீங்க நேற்றுக்கு ஒரு காணொலி பார்த்தேன், நைட்ல எல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்தேன். அதுல நீங்க சொன்னீங்க எழுத்தாப்புல கூட்டணியே கிடையாதுப்பா. என்ன கூட்டணி? அவன் தனித்தனியா வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கான் சீட்டை. நீங்க கூட்டணி சொல்லுவீங்க. மிக மிக முக்கியமான பாயிண்ட். இன்ஃபேக்ட் நேஷனல் சேனல்லையே இந்த பாயிண்ட் யாருமே நாங்க பேசல சார். நீங்க இது பாயிண்ட் பண்ணிக்கிற, அதாவது கூட்டணிங்கிறதே கிடையாது. காங்கிரஸ் தனியா ஒரு லிஸ்ட் விடுறான், விஐபி தனியா ஒரு லிஸ்ட் விடுறான், திடீர்னு பார்த்தா ராஷ்டிரிய ஜனதா தள் ஒரு லிஸ்ட் போடுறாங்க. ஸோ கூட்டணிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. கூட்டணி வந்ததே வந்து தேஜஸ்வி யாதவ் வந்து சிஎம் கேண்டிடேட் சொல்றதுக்கு தான், அவ்வளவுதான். ஸோ இந்த பலவீனம் என்டிஏவினுடைய பலம், ஒற்றுமை, நரேட்டிவ் வர்சஸ் வீக்னஸ் ஆஃப் மகா கட்பந்தன் பிளஸ் ஒரு வீணா போன விஷயம். நான் இன்னைக்கு ஆக்சுவலா வந்து ராத்திரி ஒரு 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 காணொலியில் காங்கிரஸ்காரங்கிட்ட சொன்னேன், ஏன்பா நான் வந்து களத்தில் ஒர்க் பண்றவன், நீ ஓட் சோரின்றல்ல, ஒரு பூத்துக்கு போவோம், ஒரு 50 வாக்காளர்கள் டெலீட் பண்ணிருக்காங்கன்னு அந்த வாக்காளர்களை காமிப்போம், அவங்கள கூட்டு வந்து ரோட்ல கொண்டு வந்து நிக்க வைப்போம், ஒரு போட்டோ எடுப்போம். அது பண்ணா ஓட் சோரி. நீங்க இன்ஃபேக்ட் சபா நக்வி கடைசியில் நைட் சொன்னாங்க, அதாவது ஓட்டு இருக்கிறவங்க கிட்ட போய் ஓட்டு திருடிட்டாங்கன்னா அதனால எனக்கு என்ன லாபம்? எனக்கு ஓட்டு இருக்கு, நான் ஓட்டு போட போறேன். கரெக்ட். இந்த இடத்துல நேஷனல் சேனல் ஒண்ணுல மஜ்லிஸ் பார்ட்டியுடைய கட்சி தலைவர் ஒவைசி சொன்ன விஷயத்தை நம்ம கவனிக்கணும். ஒவைசிட்ட இதே எஸ்ஏஆர் பத்தி கேக்குறாங்க. ஒவைசி சொல்றாரு, நான் எஸ்ஏஆருக்கு எதிராக பேசலைங்க, எங்க எல்லாம் ஒரு 900 வாக்குகள் விடுபட்டு போச்சுங்கிறத நாலேஜுக்கு கொண்டு வந்தேன். அப்புறம் அதை வந்து நாங்க புகாரா கொடுத்தோம். அந்த 900 பேரையும் தேர்தல் ஆணையம் சேர்த்து கொண்டது. இப்போ அவங்க வாக்காளர் பட்டியல இருக்காங்க, நோ இஷ்யூஸ் அப்படின்னாரு. அவ்வளவுதான். आपने कहा आपने 900 ऐसे नाम दिए जो मौजूद थे लोग, तो फिर इनके नाम वोटर लिस्ट में आए, इलेक्शन कमीशन ने डाले या नहीं डाले? हमने उनको दोबारा एंट्री करवाया, उन लोगों का हमने डलवाया फॉर्म, क्या बोलते फॉर्म 6 या जो भी नंबर है, उनके नाम डलवाए हमने, उनका नाम आया. அவ்வளவுதான் சார் விஷயமே, அவ்வளவுதான். இதுல என்ன இல்ல இன்னொரு விஷயம் இங்க வந்து நீங்க சொல்லி முடிக்க, நான் அப்புறம் பேசுறேன். இல்ல அதுதான் சார், அதாவது என்னுடைய ஓட்டு இருக்கு சார், என் குடும்பத்தினரோட ஓட்டு இருக்கு, என்கிட்ட போய் ஓட்டு திருட்டு யாரோட ஓட்டு திருடினாங்கன்னு காமிப்பா, எங்க திருடினாங்கன்னு காமி. அதை விட்டு நீ எனக்கு என்ன லாபம், எனக்கு என்ன நஷ்டம்? ஏன்னா எஸ்ஐஆர்ங்கிறது என்ன? முதல்ல 65 லட்சம் பேரை நீக்கி இருக்காங்க. அதுல 23 லட்சம் பேர் செத்தவங்க பேரு. அவங்க சொர்க்கத்துல இருந்து வந்தெல்லாம் வாக்களிக்க முடியாது. அந்த 23 லட்சம் பேரை நீக்கி இருக்காங்க. ஒரு 36 லட்சம் பேரு புலம்பெயர்ந்து ரொம்ப காலங்காலமாகவே பீகார்ல இல்லாதவங்க, ஆனா ஓட்டர்ஸ் லிஸ்ட் மட்டும் இருந்துட்டு இருக்கு, அவங்க பேரை நீக்கி இருக்காங்க. அப்புறம் ஒரு 7 லட்சத்தி சொச்சம் பேரு அவங்களுக்கு வந்து டியூப்ளிகேஷன் இருக்கு. அவங்க ஒரு தொகுதியில இருப்பாங்க, ஆனா இன்னும் ஒரு 3 தொகுதியில 2 தொகுதியில அவங்க பேர் இருக்கு. அவங்க இப்ப பிரசண்டா எங்க இருக்காங்களோ அதை தவிர்த்து மீதி இருக்கிற இடத்துல இருந்து அவங்க பேரை எடுத்திருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு. இது எங்க வாக்கு திருட்டு நடந்தது, யாருடைய வாக்க கொள்ளையடிச்சாங்க? இன்னொன்னு, அப்படி கொத்தா வாக்கு திருட்டு
ஒரு வாக்காளர்களுக்கு உண்டான வாக்குகளை திருடிட்டாங்கன்னா வாக்காளர்கள் சும்மா இருப்பாங்களா? அதுவும் பீகார் மாதிரியான ஸ்டேட்ல மக்களே வந்து போராடி இருக்க மாட்டாங்களா? பெரிய கலவரத்துல ஈடுபட்டு இருக்க மாட்டாங்களா? வெறும் போராட்டத்துல என்னென்ன வன்முறைகள் வெடிச்சிருக்காதா? ஆக்சுவலா இந்த தேர்தல்ல ஒரு வன்முறை கிடையாது, ஒரு பூத் நடக்கல. அப்படிதான் எதை வச்சு இப்படியே சொல்லிட்டு இருக்காங்க? எனக்கு ஒன்றும் புரியல. இதுல இன்னொரு கேள்வி, முக்கியமான கேள்வி இருக்கு. என்னன்னா, இவ்வளவு பெரிய மெகா வெற்றிக்கு ராகுல் காந்தியினுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன? என்டிஏ பயங்கரமான கான்ட்ரிபியூஷன். நேற்றுக்கு தந்தி டிவில பேசிட்டு இருந்தேன். அப்ப வந்து திடீர்னு ஹரி கேட்டாரு, என்ன இப்படி சொல்றீங்க? அப்படின்னா ராகுல் காந்தி பிஜேபி பி டீமா அப்படின்னா, உடனே பக்கத்துல உட்கார்ந்த பிஜேபியினுடைய நாராயண் திருப்பதி அப்படிலாம் கிடையாதுங்க, அவர் இங்க ஏ டீம் அப்படின்னு. இது இப்போ ராகுல் காந்தியோட கான்ட்ரிபியூஷன் என்ன என்டிஏ வெற்றிக்கு? பயங்கரமான கான்ட்ரிபியூஷன். இன்ஃபேக்ட் ராகுல் காந்தியினுடைய ஆதரவாளரே ஒருத்தர் முந்தா நேற்று நைட்டு, இந்த முந்தா நேற்று சாயங்காலம் இருக்கும், வியாழக்கிழமை அன்னைக்கு கெஸ்ட் ரூம்ல உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அவர்கிட்ட கேட்குறேன், இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி இருக்க போதுப்பா, என்னப்பா நினைக்கிறேன்னு. எவ்வளோ மோசமா தோக்குறோமோ அவ்வளோ நல்லது. என்ன சொல்றீங்க? எவ்வளோ மோசமா தோக்குறோமோ அவ்வளோ நல்லது. ஏன்னா இந்த மாதிரி தோல்வி அடைஞ்சாதான் எங்க கட்சியில வந்து கொஞ்சமாவது யோசிப்பாங்க, இல்லைன்னா யோசிக்கிற மாதிரியே தெரியல அப்படின்னாரு. நேத்திக்கு ஒரு சில காங்கிரஸ் சப்போர்ட்டர்ஸ், நாட் காங்கிரஸ் மென், காங்கிரஸ் சப்போர்ட்டர்ஸ் என்கிட்ட சொன்னது, இந்த கட்சி வீணா போனதுக்கு மொத்த காரணமே ராகுல் காந்தி. இதுதான் முதல் வாட்டி சொல்றாங்க அந்த வார்த்தை. என்னன்னு, அவர் வந்து வெறும் சப்போர்ட்டர் கிடையாது. உங்கள்கிட்ட யார் சொல்றாங்க தெரியும், ரொம்ப பெரிய ஆளு, ரொம்ப பெரிய ஆளு அவர்லாம். அவர் ரெகுலரா நேஷனல் சேனல்ல ப்ரோ காங்கிரஸா பேசக்கூடியவர். சொல்லுங்க. அதாவது என்கிட்ட சொல்றாங்க, இல்லைங்க வெறுத்து போயாச்சு. நான் பீகாருக்கு போனேன், ஏன்னா இன்ஃபேக்ட் அப்ப அது வரைக்கும் அவங்க ஒண்ணுமே பேசாத இருந்தவங்க வந்து என்கிட்ட சொல்றாங்க, நீ சொல்றது கரெக்ட், யாதவ் ஓட்டு வந்து மூவ் ஆயிருக்கு என்டிஏ பக்கம் அப்படின்னு 9 மணிக்கு சொன்னாங்க. நீங்க 18% மூவ் ஆகும்னு கரெக்டா சொல்லியிருந்தேன். ஆக்சிஸ் மைண்டே வெறும் 6%. ஆமா, ஆக்சுவலா 18% அந்த ரேஞ்சுக்கு மூவ் ஆனதுனால தான் இவ்வளவு பெரிய வெற்றி. கண்டிப்பா சார், பெரிய வெற்றி. அது ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன். கண்டிப்பா. எப்படி பாக்குறேன்னா, இப்போ கர்நாடகால லிங்காயத் ஓட்டுக்குள்ள சித்தராமையா ஊடுருவினார் பாருங்க. பெருமளவு லிங்காயத் ஓட்டு காங்கிரஸ் நோக்கி நகர்ந்தது பாருங்க. கரெக்ட். அதே போல பீகார்ல யாதவர்கள் ஓட்டு பெருமளவு பிஜேபியை நோக்கி நகர்ந்திருக்கு. கண்டிப்பா. ஆனா அப்படி நகர்றதுக்கு என்ன ஸ்பெசிபிக் ரீசன் சார்? அவர்களுக்கும் 10,000 ரூபாய். அதாவது ஒரு விஷயம் வந்து முக்கியமான விஷயம் சொல்ல வரேன். யாதவர்கள் வந்து இருக்கிறதுலயே கொஞ்சம் பணக்காரங்க பீகார்ல. சர்வே படி பார்த்தீங்கன்னா டிராக்டரோ இல்ல மோட்டார் பைக்கோ இல்ல காரோ அதிகமா வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் யாதவர்கள். 20 வருஷமா பவர் கிட்ட அவங்க இல்ல. அவங்க வந்து ஒரு சாதாரண கம்யூனிட்டி கிடையாது. அவங்க வந்து ஒரு பவர் கிட்ட நெருக்கமா இருக்க வேண்டிய கட்டாயம். 20 வருஷமா லல்லு பிரசாத் யாதவையும் தேஜஸ்வி யாதவையும் நம்பி ஓட்டு போட்டு பவர் கிட்ட வரவே இல்ல. நிதிஷ்குமார் கிட்ட தான் பவர் இருக்கு. நான் பிராக்டிக்கல் ஒரு ஹியூமன் பீயிங்கா திங்க் பண்ணுங்க. நான் ஒரு டாமினன்ட் கம்யூனிட்டி, 14% இருக்கேன். என்னுடைய தொகுதியில ஏதாவது நடக்கணும்னா அந்த எம்எல்ஏ உன்னோட ஆதரவு வச்சுதான் நான் பண்ண முடியும். அதாவது 140 தொகுதிக்கு மேல வந்து ரூரல் தொகுதிகள் பீகார்ல. நான் வந்து என்னோட எம்எல்ஏவை பகைச்சுக்கிட்டே இருக்கேன். இல்லைன்னா என்னுடைய எம்எல்ஏ ராஷ்டிரிய ஜனதா தள்காரன், ஆனா அவன் வந்து மினிஸ்டருக்கு பகையாளியா இருக்கான். என்னால வேலை நடக்க மாட்டேங்குது. நான் என்ன பண்ணணும்? இது தலித்தோட ஓட்டு வந்து 10,000 ரூபாய். அதெல்லாம் இதெல்லாம் 10,000 ரூபாய் கிடையாது. I want to be close to the corridors of power. Exactly. Okay. So அதனால தான் வெளியே இருப்பேன். ஓகே. இப்போ ஒரு பிக்சர் கிளியர் ஆகுது. இதுல இன்னொன்னு ஜேவிசி, இங்க தமிழ்நாட்டுல இருக்க மீடியாக்கள் உங்களுக்கு தெரியும்,
ஏதோ எஸ்ஐஆர் தான் இந்த மாதிரி மாபெரும் வெற்றியை என்டிஏ அடைந்தது அப்படிங்கிறத இங்க விவாதங்கள் மூலமாகவும் பல்வேறு காட்சி ஊடகங்கள் பரப்பி கொண்டிருக்கின்றன. இதுல என்னன்னா, இந்த என்டையர் இவ்வளவு பெரிய வெற்றியை என்டிஏ அடைந்திருக்க மாபெரும் வெற்றியை எஸ்ஐஆரால் கிடைத்த வெற்றி அப்படின்னு அந்த வெற்றியை சிறுமைப்படுத்தி கூறுகின்றன எதிர்கட்சிகளும். எஸ்ஐஆர் இல்லாத காலத்தில் 2010 சட்டப்பேரவை தேர்தலிலும் இதே அளவிலான வெற்றியை பீகாரில் என்டிஏ பதிவு செய்திருக்கிறது. கண்டிப்பா 2010 தேர்தலில் என்டிஏ 206 தொகுதிகளில் வென்றது. பிஜேபி 102 தொகுதிகளில் போட்டியிட்டு 91 தொகுதிகளிலும், ஐக்கிய ஜனதா தளம் 143 தொகுதிகளில் போட்டியிட்டு 115 தொகுதிகளிலும் வென்றன. அந்த தேர்தலில் ஆர்ஜேடி வெறும் 22 தொகுதிகளில் மட்டுமே வென்றது. காங்கிரஸ் 243 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்டு 4 தொகுதிகளில் வென்றது. இது வரலாறு. எஸ்ஐஆர் மூலம்தான் என்டிஏ மகத்தான வெற்றியை பெற்றது என்றால், எஸ்ஐஆர் இல்லாத காலத்திலும் இதே அளவு வெற்றியை என்டிஏ பெற்றிருந்ததே அது எப்படி? Sir, basically people vote based on issues, the narratives, no? இன்னைக்கு இந்த வெற்றிக்கு காரணமே எஸ்ஐஆர் எதிர்கட்சிகள் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க சொல்லிட்டு தான் போவாங்க சார். அவங்களுக்கு ஏதோ ஒரு காரணம் வேணும். இப்ப மத்திய பிரதேசத்துல வெற்றி அடைஞ்சாங்க, உடனே என்ன சொன்னாங்க, 1500 ரூபாய் கொடுக்குறாங்க அதனால ஜெயிக்கிறாங்க. மகாராஷ்டிரால 1500 ரூபாய் மகளிர் கொடுக்குறாங்க ஜெயிக்கிறாங்க. இது தமிழ்நாட்டுல 1000 ரூபாய் கொடுத்தாங்களே, தமிழ்நாட்டுல 1000 ரூபாய் கொடுத்தாங்க. நேற்றுக்கு சார், நேற்றுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, 10,000 ரூபாய் கொடுத்தத தேர்தலுக்கு முன்பு மக்களுக்கு 10,000 ரூபாய் லஞ்சம் கொடுக்கப்பட்டதுன்னே ஒருத்தர் சொன்னார் ஒரு காட்சி ஊடகத்துல. அந்த இன்னொரு தகவல் ஒண்ணு எப்படின்னா, எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணி மாரல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்தது, அமலுக்கு வந்ததற்கு பிறகுதான் இந்த 10,000 ரூபாயை நிதிஷ்குமார் அறிவித்தார் அப்படின்னு ஒண்ணு சொல்லப்பட்டது. போய் ஏன்னா செப்டம்பர் மாசம் நான் வந்து டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் திருச்சிக்கு. ஐ திங்க் செப்டம்பர் 11 14 நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். அப்பதான் நான் ஃபோன் பண்றேன், உளுந்தூர்பேட்டை கிட்ட நெருங்கும் போது உங்களுக்கு ஃபோன் பண்றேன். நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி, சார் இந்த 10,000 ரூபாய் டிஸ்ட்ரிபியூஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அப்ப மாடல் கோட் ஆஃப் கான்டாக்டும் வராது, எலெக்ஷன் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணல, எதுவுமே பண்ணல. நல்ல ஞாபகம் இருக்கு, செப்டம்பர் 14 நினைக்கிறேன், என்னோட மெமரி இஃப் இட் இஸ் ரைட், 13 14 அன்னைக்கு தான் அது அடுத்த நாள் தான் டிரான்ஸ்ஃபர் ஆரம்பிச்சது. ஏன்னா அதுக்கு அடுத்த வாரம் நாங்க ஒரு ஒப்பீனியன் போல் கண்டக்ட் பண்ணோம். அப்ப என்ன சொன்னாங்க, அப்பதான் வர ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு. அது செப்டம்பர் 26ஆம் தேதி நான் பப்ளிஷ் பண்ணேன். இது செப்டம்பர் 26ஆம் தேதி ஒப்பீனியன் போல் பப்ளிஷ் பண்ணேன். அதுல என்ன வந்ததுன்னா, எங்களுக்கு வந்தா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு 78% சொன்னாங்க. அப்படின்னா மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வர்றதுக்கு முன்னாடியே வந்தாச்சு, அனௌன்ஸ் வெல் பிஃபோர், வெல் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே. எப்படி இப்படி ஒரு தப்பான தகவல் அவுத்து விட வேண்டியது தானே சார்? இவங்க வந்து இந்த காட்சி ஊடகத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வரவங்க என்ன வாயை திறந்தா அப்படியே போய் தான் வந்துகிட்டு இருக்கோம். ஓகே ஓகே சார், எனக்கு 2 ஓட்டு இருக்கு சார். நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து டெலீட் பண்ணிட்டேன். நான் பத்மாராவ் நகர் ஒரு இடத்துல இருந்தேன். அங்கேருந்து நான் சொந்த வீடு வாங்கி ஹைடெக் சிட்டிக்கு வரும்போது பத்மாராவ் நகர்ல இருந்த ஓட்டு அப்படியே இருந்தது. அப்பதான் டெலீட் பண்ணேன். இது நடக்கக்கூடிய விஷயம். இது எஸ்ஐஆர்னால இது வந்து நடக்குது, அவ்வளவுதான். ஜேபிசி கடந்த தேர்தலில் என்டிஏவுக்குள்ள தனிப்பெரும் கட்சியாக இருந்த பிஜேபி இப்போ பீகாரின் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கிறது. இது ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றம். அதே டயத்துல சைமல்டேனியஸா இந்த பக்கம் ஆர்ஜேடி படு மோசமாக தோல்வி அடைந்து கரைந்து கொண்டிருக்கிறது. அப்படின்னா இப்போ ஆர்ஜேடியினுடைய கோர் ஓட் பேங்கா இருக்கக்கூடிய யாதவர்களை தன் பக்கம் ஈர்ப்பதற்கு, அவங்களை இந்த பக்கம் கொண்டு வருவதற்கான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான பல்வேறு முயற்சிகளை அடுத்த 5 ஆண்டுகளில் பிஜேபி மேற்கொள்ளுமா? ஏன்னா இப்ப சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டிங்கிற லெவலுக்கு வந்தாச்சு. அடுத்தாப்புல தனி மெஜாரிட்டி பெறக்கூடிய இலக்கை நோக்கி தான் அவங்க டிராவல் பண்ணுவாங்க. அப்போ அவங்க என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் அப்ளை பண்ணுவாங்க? சார் ஆல்ரெடி ஸ்டார்டட் சார் அது. ஏன்னா ஹரியானால இப்போ வந்து மொத்தமா வந்து அஹீர் சப்போர்ட் தான், யாதவ் சப்போர்ட் தான் மேக்சிமம். டெல்லியில யாதவர்கள் வந்து பிஜேபி சப்போர்ட் பண்றாங்க.
மத்திய பிரதேஷ்ல யாதவர்கள் வந்து பிஜேபியை சப்போர்ட் பண்றாங்க. மோகன் யாதவ் தான் அங்க சீஃப் மினிஸ்டரே. ஆனா யூபில வேற விதமா இருக்கு. யூபியில வேற விதமா இருக்கு. ஏன்னா இந்த ரெண்டு ஐக்கன்ஸ் முலாயம் சிங் யாதவும் லல்லு பிரசாத் யாதவும் சோசியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற இடத்துல வச்சுக்கிட்டு, ஆனா யாதவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டது. அதனாலதான் கவுண்டர் போலரைசேஷன் ஆச்சு. இப்ப யாதவர்களே என்ன பயன்பா நமக்கு? அடுத்த வாட்டி யூபியில வந்து சமாஜ்வாதி பார்ட்டி தோத்தா அந்த யாதவர்களே கொஞ்சம் நெருங்கி பிஜேபி கிட்ட போவாங்க. ஓ, ஜெயிச்சா இப்ப நீங்க சொன்ன அதேதான், அந்த அந்த பவருக்கு பக்கத்துல இருக்கணும்ங்கறதா அந்த நிர்பந்தம். ஆமா சார். இப்ப நம்ம தமிழ்நாட்டுல கூட பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான, இப்ப கொங்கு வேளாள கவுண்டர் எடுத்துக்கோங்க, ஒரு பிசினஸ் கம்யூனிட்டி. அவங்களுக்கு பிசினஸ் தான் முக்கியம். they will come to terms with any ruling party. அந்த மாதிரி தான். ஓகே ஓகே அதான். ரைட். அதே மாதிரி நம்ம என்ன பார்க்கணும்னா, இப்ப வந்து நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது தேஜஸ்விக்கு பெரிய இது பிரச்சனை என்ன, நீங்க மல்லாவை நீங்க டெபுட்டி சிஎம் அனௌன்ஸ் பண்ணது அசாவுதீன் ஓவைசி சூப்பரா யூஸ் பண்ணிருக்காரு. 2% மல்லாவை நீ சிஎம் டெபுட்டி சிஎம் ஆக்கினா 17% நாங்க எங்களுக்கு ஏன்டா சிஎம் கொடுக்க கூடாது, முஸ்லிம்ஸ்க்கு ஏன் கொடுக்க கூடாது? சோ சீமான் செல்ல முஸ்லிம்ஸ் எல்லாம் இங்க வந்துட்டாங்க எம்ஐஎம் பக்கம். ஓகே ஓகே. அப்புறம் கமெண்டல் பாலிடிக்ஸ் சார், நான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். உங்களுடைய காணொலியில தான் முதல்ல சொன்னேன் நானு. எஸ் எஸ், என்னுடைய கமெண்டல் வெர்சஸ் மண்டல். எஸ் சார், அதோட பாருங்க சார். தொகுதி நம்பர் 58 நினைக்கிறேன், கரெக்டா நானே பார்த்து சொல்லிடுறேன் உங்களுக்கு. இதுதான் முக்கியமான விஷயம். 53 தொகுதி நம்பர் தாக்கூர்கஞ்ச். தாக்கூர்கஞ்சில போன வாட்டி ஆர்ஜேடி ஜெயிச்சிருக்காங்க, சவுடலாம். இந்த தொகுதியில வந்து 2015 ஜேடியு மகாகட்பந்தன்ல கூட்டணியில் ஜெயிச்சிருக்காங்க. இந்த தொகுதியினுடைய முக்கியமான விஷயம் என்னன்னா 58% முஸ்லிம்ஸ். வெற்றி பெற்றவர் ஜனதாதள் யுனைடெடை சேர்ந்த கோபால் அகர்வால். இரண்டாவது இடத்துல எம்ஐஎம், மூன்றாவது இடத்துல ஆர்ஜேடி. நேத்திக்கு எம்ஐஎம் ஓட ஸ்போக்ஸ் பர்சன் 8 மணி டிபேட்ல டைம்ஸ் சொல்றாரு, இது நாள் வரைக்கும் எங்களை பார்த்து ஓட் கட்டர்னு சொன்னீங்கல்ல, காங்கிரஸ் தான் ஓட் கட்டர். நாங்க தாக்கூர்கஞ்சில ஜெயிச்சிருப்போம், நீ தேவையில்லாம போட்டிட்டு தான் நாங்க செகண்ட் வந்தோம், நீ ஒரு ஓட் கட்டர் அப்படின்ட்டாரு. காங்கிரஸ் கட்சி நேஷனல் பார்ட்டியே கிடையாது, அதர்ஸ்ல கொஞ்ச நாள் கழிச்சு போயிடுவாரு அவரு எம்ஐஎம் சேர்ந்தவர். அது ரொம்ப கரெக்டா சொல்லியிருக்காரு. இதுலதான் இப்ப காங்கிரஸ் பத்தி ஒரு சுவாரஸ்யமான கேள்வி இருக்கு. ராகுல் காந்தி இந்த தோல்வியை பத்தி என்ன சொல்லியிருக்காரு, இந்த தோல்வி எனக்கு வியப்பளிக்கிறது அப்படிங்கிறாரு. சார், காங்கிரஸ் எப்போது ஜெயிச்சா அது வியக்கலாம், தோக்குறதுக்கு ஏன் சார் வியக்கணும்? சார், யார் வந்து ராகுல் காந்திக்கு அட்வைசர்னு தெரியல. என்னென்னலாம் பண்ணார் அவரு. ஹரியானால போய் ஜிலேபி பத்தி பேசினாரு, பீகாருக்கு வந்தாரு ஜாங்கிரி போட்டாரு, நீச்சல் அடிச்சாரு, மீனை பிடிச்சாரு, பைக் ஓட்டினாரு. இதுக்கெல்லாம் ஓட்டு போடுவானா சார்? அதோடு மட்டும் இல்ல, தொகுதி பங்கீடு தீவிரமா நடக்கிற டயத்துல கொலம்பியால 10 நாள் கொலம்பியால உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதே போல எலெக்ஷன் ரிசல்ட் வர்ற அன்னைக்கு அவர் ஐரோப்பால இருந்தாருங்கிறாங்க, பிரியங்கா காந்தி நியூயார்க்ல இருந்தாருன்னாங்க. மஸ்கட்ன்றாங்க என்கிட்ட, மஸ்கட் ஏதோ ஒரு ஆளாருக்கு ஒன்று சொல்றாங்க, இந்தியால இல்ல. அப்புறம் அந்த கிருஷ்ணா அல்ல ஐயோ கண்ணாபிலாம் திட்டுறாங்க அவரை. யாரு? அதாவது உள்ள வந்தாராம், இப்ப காங்கிரஸ் தான் கிருஷ்ணா அல்லன்னாவும் பேரு, அவர் தான் இன்சார்ஜ். அவர் யாருன்னே தெரியாது. அவர் ராகுல் காந்திக்கு பிடிச்சவராம், க்ளோஸ். அதனால பீகார்ல வந்துட்டு நீ எழுந்துக்கோ, நீ கட்சிக்கு வராத, யாரு பெரிய பெரிய தலைவர்கள் 20 வருஷமா 30 வருஷமா கட்சியில பெரிய ஆள் இருக்கணும்லாம், நீ வேஸ்ட், கட்சியை விட்ட வெளில போ. அது தவிர காங்கிரஸ் எம்பி கிட்ட நேற்று மத்தியானம் பிரணேஷ் ராய்னு ஒருத்தர் வந்து ஆங்கர் கேட்கிறாரு, காங்கிரஸ்ல வந்து உட்கட்சி பூசல்னாலதான் தோல்வி இப்படி ஆயிருக்கான்னு. ஆமாமா, எங்க காங்கிரஸ் ஸ்டேட் பிரசிடென்டே ஒரு வேஸ்ட் கேண்டிடேட், அதனால என்ன பேசணும், எங்க பேசணும், எப்படி பேசணும் தெரியாது. நேஷனல் சேனல்ல ஹிந்தியில சொல்றாரு சார் அவரு. இது லைவா போச்சா? லைவா போச்சு.
ஐயோ பாத்தீங்களா, அவரே தோத்துட்டாரு அப்படின்றாரு. நான் உங்ககிட்ட காணொலியில சொன்னேன், குடும்பால தோப்பாரு ராஜேஷ்னு, தோத்தாரு. ஓகே, இதுல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், டெல்லியினுடைய பிஜேபி தலைமை அலுவலகத்துல மோடி ஒரு வெற்றி பேருரை நிகழ்த்தினார். அதுல அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, கங்கை நதி பீகார் வழியாக மேற்கு வங்கத்தில் பாய்வது போல இந்த வெற்றியும் மேற்கு வங்கத்தில் பிஜேபி வெற்றி பெற பாதை அமைக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார். गंगा जी यहाँ बिहार से बहते हुए ही बंगाल तक पहुंचती है। बिहार ने बंगाल में भाजपा की विजय का रास्ता भी बना दिया है। मैं बंगाल के भाइयों बहनों को भी आश्वस्त करता हूं, अब भाजपा आपके साथ मिलकर पश्चिम बंगाल से भी जंगल राज को उखाड़ फेंकेगी। அத்துடன் தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளத்தையும் केरला, तमिलनाडु, पुडुचेरी, असम और पश्चिम बंगाल में भी नई ऊर्जा से भर दिया है। சார், அதாவது நம்ம பார்த்துருக்கோம், நம்ம 2022 சொல்லியிருக்கோம், உத்தரப்பிரதேச தேர்தல் முடிஞ்ச உடனே ரிசல்ட் வந்தோடனே அடுத்த நாளைக்கு குஜராத் ஆரம்பிச்சிட்டாரு. உங்களுக்கு நீங்களே சொல்லுவீங்க அதை பத்தி. அதுதான் மோடி, அதுதான் பிஜேபி. மோடி, அமித்ஷாவோட பிஜேபி இதுதான் சார், ஒரு எலக்டோரல் மான்ஸ்டர். இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு வைட்டலான ஏரியாவுக்கு வந்திருக்கோம். இது வரைக்கும் பீகார் எலெக்ஷன், அதனுடைய ரிசல்ட்டுக்கான காரணம், இதெல்லாம் பத்தி பேசினோம். இப்போ இந்த பீகாருடைய ரிசல்ட் தமிழக அரசியலில் என்ன தாக்கத்தை, என்ன இம்பாக்ட உருவாக்கும்? இது கூட்டணி கணக்கு வழக்குல முக்கிய மாற்றங்களை கொண்டு வருமா? இது என்ன செய்யும்? இத பத்தி காங்கிரஸுக்கு பேரம் பேசக்கூடிய ஒரு நிலைமையே போயிடுச்சு சார் கம்ப்ளீட்டா. ஓகே, நம்பர் 1 அதுதான். அதாவது விஜய் கிட்ட போலாமான்னு இருக்கிற யோசனை கூட போயிடும் நினைக்கிறேன். நானும் இதே கருத்தை தான் நேற்றுக்கு தொலைக்காட்சியில சொன்னேன், நியூஸ் இதே விஷயத்தான் சொன்னேன். விஜய் கிட்ட போலாங்கிற ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில காங்கிரஸ் தலைவர்கள்லாம் கொஞ்சம் ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க ராகுல் காந்தி மேல. அவங்க என்ன ஸ்டெப் எடுப்பாங்கன்னு தெரியாது. பிரசாந்த் கிஷோரனுடைய ஃபெயில்யூர் ஒரு மெசேஜ் டு விஜய் அண்ட் அதர்ஸ். அதாவது சிராக் பாஸ்வான் கூட்டணி இல்லாம 6% ஓட் வாங்க முடியுது, ஆனா ஒரே ஒரு சீட்டு தான் ஜெயிக்க முடியுது. சின்ன கட்சிகள்லாம் நல்ல கூட்டணியோட, வலுவான கூட்டணியோட இருந்தா தான் விக்டரி பாசிபிள்ங்கிறது இந்த பீகார் தேர்தலில் உறுதியாயிடுச்சு. அப்படின்னா இப்ப தமிழ்நாட்டில் இருக்க என்டிஏல இந்த முக்கியமான இன்னும் டிசைட் பண்ணாமல் இருக்கக்கூடிய கட்சிகள், பிஎம்கே, தேமுதிக, இது எல்லாம் விரைவில் கொண்டு வர வேண்டும், ஒரு கூட்டணிக்குள்ள கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற அவசியத்தையும் பீகார் தேர்தல் உணர்த்துகிறதுன்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது நீங்க எந்த கூட்டணி ஜெயிக்குதோ அங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு டீசென்ட்டா ஜெயிப்பீங்க, இல்லைன்னா நீங்க படுதோல்வி அடைவீங்க. அதே மாதிரி எடப்பாடியார் அதிமுக பாஜக பொறுத்த மட்டும் அவங்க அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லாம் ஃபாஸ்டா பண்ணணும். ஏன் சொல்றேன் அப்படின்னா சார், கலைஞர் அதுக்கப்புறம் ஜெயலலிதா ஏதோ ப்ராமிஸ் பண்ணாங்க, ஆடு தரேன் மாடு தரேன்னாங்க. ஆனா அந்த டிவிங்கிறது தான் ஸ்டிக் ஆச்சு. அதான் அந்த 2006 தேர்தல் அதுதான் பாச்சிதம்மன் சொல்லியிருக்காரு, இந்த தேர்தலின் கதாநாயகன் திமுகவின் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ. அதுதான் சார். இப்ப விரைவா செய்யணும். அதே மாதிரி இப்ப விஜய் எல்லாம் வருவார், அது எந்த எக்காரணத்தை கொண்டும் விஜய் வரமாட்டார் அப்படிங்கிற நினைப்போட தான்
திமுக பாஜக மூவ் ஆகணும். சரி, அப்படின்னா இப்போ அவங்களாகவே என்டிஏவில இருந்து வெளியே போயிருக்கக்கூடிய டிடிவி தினகரன், ஓபிஎஸ், இவர்கள் திரும்ப உள்ள கொண்டுறதுக்கான முயற்சியில பிஜேபி தொடங்குமா? யாராவது பார்ப்பாங்களா? எனக்கு தெரிஞ்சு பண்ண மாட்டாங்க. அது பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து எடப்பாடியார் வந்து இப்ப க்ளோஸ் பண்ணிட்டோம். அதாவது எப்படி சார் நிதிஷ் நெருக்கமா இருக்காங்க. நீங்க நிதிஷ்குமாரோட நெருக்கம் சொல்றீங்க. இங்க தமிழ்நாட்டுல நேற்று காட்சி ஊடகங்கள் என்ன பிக்சரை கிரியேட் பண்ணாங்கன்னு சொல்றேன். இத்தனைக்கு 2-3 நாளைக்கு முன்னால அமித்ஷா தெளிவா ஒரு காட்சி ஊடகத்துக்கு கொடுத்த இன்டர்வியூல சொல்லியிருக்கிறார், இங்க மோடி பிரதமர், அங்க நிதிஷ் முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டாரு. இது வந்து கரெக்டா செகண்ட் பேஸ் போல் நடக்கிற அன்னைக்கு, வாக்குப்பதிவு நடக்கிறதுக்கு முதல் நாள் அவர் சொல்றாரு. அதை பத்தி கூட உங்கள்கிட்ட சொல்றப்ப இதன் மூலமா முதல்வர் யாருங்கிற இஷ்யூ முடிவுக்கு வந்தாச்சு. எல்லா ரிசல்ட் வந்து எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பிஜேபி சார்பில் வந்து அமர்ந்திருந்த முதல்வர் யாருன்னு உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கிறேன். அதாவது இன்னமும் முதல்வர் விஷயத்துல நிதிஷ்குமாருக்கு கிடையாது, அங்க ஒரு இழுபறி இருக்குங்கிற தோற்றத்தை உருவாக்குறதுக்காக மெனக்கெட்டு. ஆனா அதை விட கொடுமை என்ன தெரியுமா, அங்க வந்திருந்த பிஜேபி ஸ்போக்ஸ் பர்சன் அதை ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு இதை இப்பவே நாங்கள் சொல்ல முடியாது, எம்எல்ஏக்கள் அத்தனை பேரும் ஒன்று கூடி அப்படின்னு அவர் இழுத்துக்கிட்டே போனார். அப்புறம் குறுக்க யூனியன் மினிஸ்டர் கிரிராஜ் கிஷோர் நேற்று காலையில வராரு, டைம்ஸ் நோல லைவா, ரவிசங்கர் பிரசாத் வராரு, கேக்குறாங்க யாரு சீஃப் மினிஸ்டர், நிதிஷ்குமார் தான், அவர் தலைமையில தானே போட்டிட்டோம் அப்படின்றாங்க. என்ன இவங்க படிக்கவும் மாட்டாங்க, பார்க்கவும் மாட்டாங்க, வீடியோ நான் இடையில போகுது. அமித்ஷாவே சொல்லியிருக்காரு இந்த மாதிரி, அதுல எந்த டவுட்டும் கிடையாது, நிதிஷ்குமார் தான் முதல்வர். இன்னொன்னு, மத்தியில இன்னைக்கு சேர்த்துதான் கூட்டணி ஆட்சி நீங்க ரன் பண்றீங்க கண்டிப்பா. அப்படிங்கிறப்ப இங்க நிதிஷ்குமார பதம் பாத்தீங்கன்னா அங்க மத்திய அரசு ஆட்டம் கண்டுரும். இந்த சிக்கல் இருக்கு. அதனால நிதிஷ்குமார் தான் முதல்வர், இதுல எந்த சந்தேகம் கிடையாதுன்னு கட்சிக்கு வெளியில இருக்கிற நான் வந்து எடுத்து சொல்ல வேண்டியதா இருந்தது. கட்சி சார்பில் வர்றவங்க விஷயமே தெரியாம வர்றாங்க, ஏதோ சொல்லிட்டு போறாங்க. இதுதான் துரதிருஷ்டமான, ரொம்ப வேதனையா இருக்கு, துரதிருஷ்டமான விஷயம். இதை தாண்டி இந்த பீகார் எலெக்ஷன் தொடர்பா இது கொடுக்கக்கூடிய மெசேஜ் இல்லாட்டி முக்கியமான டேக் வேணும் சார். ஒரு விஷயம் சார், அதாவது இது வந்து ரொம்ப அண்டர் கரண்ட். இதனாலதான் எலெக்ஷன் மாறவே இல்லை. அண்டர் கரண்ட். அதாவது பீகார்ல இருக்கக்கூடிய ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆர்மியில ஒரு 7% பேர் வந்து பீகாரிஸ். பீகார் ரெஜிமெண்ட் மட்டும்தான் பீகாரி ரெஜிமெண்ட் பேரு. மத்த ரெஜிமெண்ட்லாம் ஜாட் ரெஜிமெண்ட், மராட்டா ரெஜிமெண்ட், ஜாதிலாம் கிடையாது. ஓகே, நரேந்தர் சரண்டர் இந்த ஆபரேஷன் இது சொன்னது பீகாரிஸ்க்கு பிடிக்கல. தேசிய பாதுகாப்புன்னு வரும்போது மோடிக்கு நிகரா யாருமே இல்லைன்னு நினைக்கிறவங்க பீகாரிஸ். நம்ம ஆபரேஷன் சிந்தூர் முடிஞ்சோடனே ஒரு பெரிய ஒப்பீனியன் போல கண்டக்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும், நீங்களும் உங்களுடைய சேனல்ல. அதுல ஒரு அண்டர்லைன் மெசேஜ் இதுதான். இந்த மெசேஜும் இருக்கு. இதெல்லாம் தெரியாம சார் ராகுல் காந்தி மோடியை அட்டாக் பண்ண என்டிஏவோட வெற்றி பெருசாகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டிலையும் ஆன்டி மோடி நரேட்டிவ 2 பேரும் யூஸ் பண்ண போறாங்க. அதுதான் என்டிஏவோட அட்வான்டேஜ். டிஎம்கே விஜய். எஸ், அதனாலதான் விஜய் தனியா நிக்கணும்ன்றாங்க. ஓகே, சோ ஜேவிசி ஒரு பிஸியான டயத்துல வந்திருந்து டெல்லியில இருந்து ஆன்லைன் வந்திருக்கீங்க. இப்போ நீங்க டைம்ஸ் ஆஃப் டிஸ்கஷன் தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சோ மிக்க நன்றி ஜேவிசி. நன்றி சார், வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.